Okay, so hi everyone and thank you for joining today's session. இது வந்து உங்களோட AWS and DevOps கிளாஸோட டே 1 செஷன் தான் இது. எப்படி படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்தா நம்ம கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ இஃப் யூ ஆர் வெரி நியூ டு கிளவுட், உங்களுக்கு கிளவுடை பத்தி எதுவுமே தெரியாது, இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறேன்னா கூட தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஏன்னா இது வந்து ஃப்ரம் ஸ்கிராச் கிளாஸ் தான் எடுக்க போறோம். So first I will be covering with the solution architect part. In between உங்களுக்கு DevOps module போயிட்டு again will cover the associate level training. So track எப்படி நம்ம fulfill பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when I am talking about the AWS solution architect associate level topicல for example நான் topic number 3 எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா if that helps me in getting into DevOps tools, நம்ம DevOps போயிட்டு again will come back to architect level இங்க போயிட்டு இருக்கோம். So that's how I'm going to cover session. So before we get started, I want you guys to introduce yourself with basic information தான் கொடுங்க. So please start with the students who joined for AWS sessions now. Thank you. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏடபிள்யூஎஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் இது, பிகாஸ் தெர் இஸ் நோ கோடிங் இன்வால்வ் அட் இட். ஸோ கோடிங் இல்லாமல் நம்ம ஒரு ஐடிக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ வெரி ஈஸி ஃபார் அஸ். ஸோ இந்த ஒரு 5 minute இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு பிஃபோர் வி டச் இன் டு தி டாபிக் ஆஃப் ஏடபிள்யூஎஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஷனில் மிக்ஸ் ஆஃப் செஷனாக இருக்க போகுது, பட் இருந்தாலும் இந்த செஷன்ஸில் வந்து இன்னைக்கு செஷனில் வந்து we are going to focus on solution architect associate level examination C03. Basic of IT skill இருந்தா it's better, but still we are going to cover from the basics only. But basic of the IP address, MAC address எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இருந்துமே நம்ம அந்த டாபிக் கவர் பண்ணுவோம் அண்ட் நெட்வொர்க்கிங் டாபிக் கவர் பண்ணும்போது. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரைனிங்ல வந்து I'll be covering up cloud practitioner level, developer associate level, sysops courses. I will mix of இதான் கவர் பண்ணணும், பிகாஸ் DevOps நம்ம அச்சீவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல்ல we should be aware of all these courses. That's a mix of all the courses, and my name is Vishnuvardhan and I'll be the trainer for all these entire series module. And I worked for around 5 years with Amazon so far, and before I have worked for Cisco and Oracle. Overall எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 15 year of experience இருக்கு. In precise I will not say 15 plus or something. இது 15 years ஆயிடுச்சு எனக்கு. So I mainly focus on networking, cloud and automation part. Automation partல தான் we have gone through DevOps modules and all. ஓகேங்களா? So first of all AWS னா என்ன, கிளவுட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கிளவுட்னா இது வர்ச்சுவல் திங், நம்மளால அதை பார்க்கவே முடியாது, கிளவுட்னா ஏதோ ஒரு வர்ச்சுவலான ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க. தட்ஸ் அ மித். ஆக்சுவலி கிளவுட்னா அது வர்ச்சுவல் திங் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளவுட்னா என்ன? ஸோ இமேஜின் தட் யூ வாண்ட் அ லேப்டாப், ஒரு மேக்புக் லேப்டாப் உங்களுக்கு தேவைப்படுது, அண்ட் யூ வாண்ட் ஒன்லி ஃபார் லைக் 5 days. இந்த 5 நாளைக்கு யூ கேன் எதர் கோ அண்ட் பை அ மேக்புக் லேப்டாப், தட் வில் பி அ வெரி எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன், ஆர் யூ கேன் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்ட் யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு 5 நாளைக்கு மட்டும் எனக்கு பர்டிகுலர் டைம் பீரியட்ல எனக்கு உன்னோட மேக்புக் லேப்டாப்போட ரிமோட் கொடுத்தேன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நீங்க திருப்பி எடுத்துக்கலாம்டா அப்படி சொல்றீங்க. அவன் ஃப்ரெண்டு ஓகே சொல்றான். ஸோ அந்த கண்டிஷன்ல யூ சென்ட் எனிடெஸ்க் லிங்க் டு ஹிம், நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அவர் லேப்டாப்பை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 hours யூஸ் பண்றீங்க, 5 நாளைக்கு யூஸ் பண்றீங்க, உங்க ஒர்க்கை முடிச்சிடுறீங்க, முடிச்சுட்டு தட்ஸ் இட். ஸோ இப்போ இந்த கிளவுட் எங்க வருதுன்னா உங்களை பொறுத்தவரை அந்த உங்க ஃப்ரெண்டோட லேப்டாப் வந்து கிளவுட், AWS கிளவுட் மாதிரி. உங்க ஃப்ரெண்டுக்கு அது ஒரு பிசிக்கல் மெஷின். ஏன்னா அவர் அதுக்கு சார்ஜ் போடணும், அதுக்கு பிசிக்கலா மெயின்டைன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் இங்க AWS பொறுத்தவரை இட்ஸ் அ பிசிக்கல் மெஷின் which will be there in the AWS லொகேஷன். அமேசான் நிறைய இடத்துல இதுக்குன்னு ஒரு சைட் பார்த்து பெரிய வால்மார்ட் மாதிரி, டிமார்ட் மாதிரி வந்து குடோன் மாதிரி வச்சிருக்காங்க. தட்ஸ் கால்ட் டேட்டா சென்டர் லொகேஷன்ஸ் ஆர் ரீஜன் சொல்லுவாங்க. நம்ம இந்த லொகேஷன்ஸ்ல வந்து தே வில் டெப்ளாய் த சர்வர்ஸ் அண்ட் ஆல். அதை நீங்க ரிமோட்டா வந்து யூ வில் ஆக்சஸ் இட், ரொம்ப ரிமோட்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு அது கிளவுடு, பட் மற்றவங்களுக்கு அது ஒரு பிசிக்கல் மெஷின். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கிளியர். நெக்ஸ்ட், AWS இஸ் அ கிளவுட் ப்ரொவைடர், மீனிங்
AWS, Amazon Web Services. இப்போ அமேசானுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு இல்லையா மார்க்கெட்ல. வி நோ அமேசான் பிரைம் இருக்கு, அமேசான் பே இருக்கு, அமேசான் அலெக்சா இருக்கு, Amazon.com இருக்கு, அமேசான் ஃப்ரெஷ் இருக்கு, அமேசான் வெப் சர்வீசஸ் இருக்கு படிக்க போறது. ஸோ வெப் சர்வீசஸ்னா அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த எல்லா சர்வீசஸையுமே யூ கேன் ஆக்சஸ் வியா வெப். வெப் மீன்ஸ் www, வேர்ல்டு வைட் வெப், மீனிங் இன்டர்நெட். So through internet, you can access all the services offered by Amazon. That's termed as Amazon Web Services. So Amazon பொறுத்தவரை இது one of the business model by Amazon. Like Prime இருக்க மாதிரி, Pay இருக்க மாதிரி, இது ஒரு web services அவ்வளவுதான். So all the services which is offered by Amazon, you can access via a web or web portal. Web portal or console சொல்லுவாங்க அதை. Technically speaking, it's called AWS console. எழுதிக்கங்க வேணா. So இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் லைன், they provide you with the servers and services that you can use on demand and scale easily. Meaning உங்களுக்கு எப்ப தேவையோ, ஆன் டிமாண்ட் ஆனது உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப அதை நீங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து லான்ச் பண்ணி வாங்கிக்கலாம். எப்போ அதுக்கான பவரை இன்க்ரீஸ் பண்ணணுமோ அப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். திங்க் லைக் திஸ். நீங்க கூகுள் டிரைவ் போறீங்க, கூகுள் டிரைவ்ல பை டிஃபால்ட் கிவிங் யூ 15 GB. உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நீங்க 15 GB யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் இட். தட்ஸ் கால்ட் ஆன் டிமாண்ட். எனக்கு இப்ப டக்குன்னு ஒரு 500 GB தேவைப்படுதுப்பா அப்படின்னா we have to scale it. நம்ம ஸ்கேல் அப்போ ஸ்கேல் டவுன் பண்ணணுமா? ஸோ அந்த ஸ்கேல் அப்புக்குமே வந்து ஈஸியா பண்ண முடியும். ஒரு கிளிக்ல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு 1 TB 2 TB மாத்திக்க முடியும். அதுக்கு நீங்க தனியா பிசிக்கலா ஒரு சர்வர் வாங்கணும் அப்பெல்லாம் அவசியம் இல்லை. திங்க் லைக் பென் டிரைவ். அதே கூகுள் டிரைவ் மாதிரி தான் பென் டிரைவ் ஒரு கைட்டு இருந்துச்சு நம்மள்ட்ட. பென் டிரைவ் பொறுத்தவரை நீங்க ஒரு 5 GB பென் டிரைவ் வாங்கிட்டீங்கன்னா 5 GB பென் டிரைவ் அவ்வளவுதான். அதை 10 GB அவனை மாத்தலாம் முடியாது. இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் as 10 GB, you have to go and buy a new pen drive. ஸோ பிசிக்கலா நீங்க வேற ஹார்ட்வேரே வாங்கணும். கிளவுட் பொறுத்த அது மாதிரிலாம் இல்லை. 2-3 கிளிக் பண்ணாலே போதும், இட் வில் ஸ்கேல் ஈஸிலி. So AWS has revolutionized IT over time, and AWS powers some of the biggest websites in the world, like உங்க Netflix, Amazon.com, Airbnb, அப்புறம் நம்ம மெக்டானல்ட்ஸ், பெரிய பெரிய பிசினஸ் வந்து ரெண்டாவது. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் செஷன்ஸ்ல வந்து மெயினா என்னன்னு கத்துக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, யூ லேர்ன் அபவுட் Amazon EC2, ECR, ECS, Elastic Beanstalk, AWS Lambda, auto scaling, IAM, AWS key managing, full form வேணும், key or KMS சொல்லிக்கலாம் இப்போதைக்கு. KMS, S3, SCS, RDS, Aurora, DynamoDB, Elastic Cache, SQS, SNS, CloudWatch, CloudFormation, CloudTrail, Gateway, அப்புறம் லோட் பேலன்சிங், CloudFront, Kinesis, Route 53. நான் ஃபுல் ஃபார்ம் ஏன் சொல்லணும்னா, இப்போதைக்கு நீங்க ஃபுல் ஃபார்ம்னா மக படிக்காதீங்க. ஏன்னா நீங்க கோர்ஸுக்குள்ள ஒவ்வொரு டாபிக்கும் பெருசா படிக்க போறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பெருசா படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து உட்காந்துடும் மைண்ட்ல. தனியா இதுக்குன்னு மக்கப்லாம் பண்ண வேணாம். இதை கொஞ்சம் எழுதிக்கங்க நீங்க. Okay, if you want, you can take screenshots also. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங், நேவிகேட்டிங் AWS ஸ்பெகட்டி பவுல், நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ AWS பொறுத்தவரை இனிஷியலி நீங்க ஒரு லான்ச் பண்றீங்க, சம்திங் எதனா பண்றீங்கன்னா இட் வில் பி சோ மச் கன்ஃபியூசிங். நிறைய பாயிண்டர்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும்.
நேவிகேட் பண்ணி உள்ள போகும்போது டைம் எடுக்கும். இமேஜின் தட் யூ ஆர் அன் ஆண்ட்ராய்டு யூசர் நீங்கள் டக்குனு உங்கள்ட்ட ஒரு ஐஃபோன் கொடுத்து இதில் போய் இதெல்லாம் பண்ணுப்பான்னு சொன்னால் ஆப்வியஸ்லி கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கும் ஆச்சு. டைம் எடுத்துக்கும். எடுத்தோடையும் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. பட் அந்த ஐஃபோனை யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ எடுத்தோடனே உங்களால் நிறைய விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. ஒரு டாஸ்க் கொடுத்த அந்த டாஸ்க்கை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா யூ மே டேக் அரௌண்ட் 15 minutes 30 minutes டைம் எடுக்கலாம். செகண்ட் டைமில் வந்து இட் வில் கட் டவுன் டு ஹாஃப். தேர்ட் டைமில் இன்னும் கொஞ்சம் கம்மி டைமில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ மோர் யூ டூ லேப், more you gain or more you'll become faster while working on the console part. லேர்னிங் டிப் ரொம்ப சிம்பிள் தான். லேபை வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணணுங்க. ஸோ டே 1ல இப்போ நம்ம லேப் பண்ணுறோன்னா டே 5ல அந்த லேப் ரிப்பீட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் டே 15ல ரிப்பீட் பண்ணுங்க. தென் டே 30ல ரிப்பீட் பண்ணுங்க. ஒரே லேபை 3-4 டைம் பண்ணி பாருங்க. தட் இஸ் வேர் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் உங்களால் ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும். படித்த டாப்பிக்கும் மறக்காது. ஸோ நான் என் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா தியோரி மட்டும் படிக்கிறீங்கன்னா ஒரு விஷயத்த யூ வில் லேர்ன் ஒன்லி ஃபார் லைக் 1 week or 2 weeks. அதே தியோரிட்டிக்கல் செஷனை நீங்கள் லேபாக பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ மைட் ரிமெம்பர் இட் ஃபார் ஈவன் 2-3 months. அது ரியல் டைம் சினேரியோ மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா 6 months வரைக்கும் ஞாபகம் இருக்கும், மறக்க மாட்டீங்க. ஸோ யூஸ் தட் டிப். டே 1 லேப், டே 5 லேப், டே 15 லேப், டே 30 லேப். ஒரே லேபை 3-4 டைம் பண்ணி பாருங்க. தட்ஸ் ரெக்கமெண்டட் ஒன். ஓகே. ஸோ இப்போ கிளவுட் ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கலாம். இனிஷியலி 2002ல லான்ச் பண்ணாங்க. இன்டர்னலி அமேசான் வந்து 2003ல இட் பிகேம்ஸ் ஒன் ஆஃப் தி அமேசான்ஸ் பிக்கஸ்ட் கோர் ஸ்ட்ரெங்க் ஐடியா டு மார்க்கெட். 2004ல பப்ளிக்காக லான்ச் பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வாஸ் லான்ச்ட் ஆஸ் SQS. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூவில் கேட்டவங்க கேட்பாங்க HR பாயிண்ட் ஆஃப் வியூவில். த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விச் வாஸ் லான்ச்ட் வாஸ் SQS. ஃபுல் ஃபார்ம் வந்து சிம்பிள் கியூ சர்வீஸ். 2006ல அது அகெயின் ரீலான்ச் பண்ணாங்க பப்ளிக்லி வித் SQS, S3 அண்ட் EC2. அண்ட் யூரோப்பில் ஃபர்ஸ்ட் டைம் 2007ல அஃபிஷியலாக AWS வந்து ஆரம்பிச்சாங்க, கம்பெனியாக வந்தாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் Dropbox, Airbnb, NASA, Netflixன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே they are using this AWS services. Next, Gartner Magic Quadrant, meaning every year Gartner Magic Quadrant will describe industry leaders or challengers or niche players or visionaries in multiple domain. இந்த மாதிரி வருஷம் வரும்போது Amazon வந்து இட்ஸ் ரேங்கிங் டாப். I will not say Azure or Google is bad, but most companies are using AWS. அதனால அது படிக்கும் போது you have a more scope of getting a job. Other companies are also using Microsoft or Google. இல்லைங்களா? AWS-ஓட கிளவுட் யூஸ் கேஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வைட் வெரைட்டி இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு மல்டிமீடியா, ஆக்டிவிஷன், நெட்ஃப்ளிக்ஸ், நாசான்னு சொல்லிட்டு எல்லா டொமைன்லேயுமே AWS யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனி கம்பெனி யூ கோ அவங்கள்ட்ட AWS சர்வீசஸ் டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ இருக்கும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நாங்கள் யூஸ் பண்ணுற CRM போர்ட்டல் ஆர் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் போர்ட்டலுமே வந்து இட்ஸ் ரன்னிங் ஆன் AWS தான் பேக் எண்டில். ஆல் அவர் டேட்டாஸ் ஆல்சோ வி ஆர் ஸ்டோரிங் இன் S3 இன் பேக் எண்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் என்டர்பிரைஸ் IT பேக்கப், ஸ்டோரேஜ், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸு, வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ணலாம், மொபைல் சோஷியல் அப்ளிகேஷன்ஸு, கேமிங் அப்ளிகேஷன்ஸு எல்லாத்தையுமே யூ கேன் ஹோஸ்ட் இன் AWS கிளவுட். ஸோ இட்ஸ் அ வெரி வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனாலேயோ என்னவோ நிறைய கம்பெனிஸை ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா ஒரே கிளவுட் சர்வீசஸ்ல வந்து எனக்கு தேவையான எல்லாமே இருக்கு அவன்கிட்ட. ஸோ இட்ஸ் ஈஸி. ஐ டோன்ட் நீட் டு ஜம்ப் ஹியர் அண்ட் தேர். வேற இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. So let's talk about the AWS-ஓட global infra பத்தி பார்க்கலாம். So there are 3 main terms which we use in AWS. One is called AWS region. Second வந்து availability zone. மூணாவது வந்து data center. ஒன் லைன்ல சொன்னா ரீஜனுக்குள்ள AWS has minimum 3 availability zone. ஒவ்வொரு availability zoneக்குள்ளேயும் we'll have hundreds of data centers.
ஓகே, ரீஜனா என்னது? சி, இப்போ அமேசான் இந்த சர்வீஸ்லாம் நம்மளுக்கு தர்றதுக்கு they need to deploy their data centersலாம் நம்ம லான்ச் பண்ணணும் இல்லையா? அப்போ they will be choosing multiple region in the world. ரீஜன் என்னது? இப்போ நார்மலா இங்கிலீஷ்ல கேட்க போனா விச் ரீஜன் பிலாங் டு, சவுத் ரீஜனா, நார்த் ரீஜனா, சவுத் ஈஸ்டா அப்படி கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ரீஜன்கிற வார்த்தைங்க வந்து அமேசான் எங்கெல்லாம் அவனோட டேட்டா சென்டர்ஸ் லான்ச் பண்ண போறாங்களோ அந்த சிட்டி நேம் தான் நம்ம ரீஜன் சொல்ல போறோம். லைக் ஆரிகன், கலிஃபோர்னியா, அப்புறம் கனடா, ஒஹாயோ, வர்ஜீனியா. இந்தியாவில் we have two regions. One is in Mumbai and second is in Hyderabad region இருக்கு. ஒரு ரீஜன்னா ஒரு ஏரியா ஒரு சிட்டி நேம் where Amazon is launching its own data center services ஒரு கிளவுட் லான்ச் பண்றாங்க. அங்கதான் ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டாங்கன்னா மினிமம் 3 லொகேஷன்ஸ்ல வந்து they will put their 3 பிக் டேட்டா சென்டர் சர்வர்ஸ் ஃபார்மிங் போடுவாங்க. ஏன் 3 போடுறாங்கன்னா அப்படி ஒன்று ஃபெயில் ஆனா கூட others will be functioning and these 3 are termed as availability zones. ஒரு பெரிய வால்மார்ட் மாதிரி வச்சுக்கோங்க, நீங்க வால்மார்ட் டிமார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அவுட்ஸ்கர் டிமார்ட் இருக்கும் இல்லையா, பெரிய டிமார்ட் மாதிரி பெருசு ஷெட் போட்டு வச்சிருப்பாங்க உள்ள. அந்த availability zone-க்குள்ள we'll have hundreds of data center servers. See, data centers-na, even if I have 2 servers, I can call that I have data center சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சர்வர்ஸ் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. and that's where they call it as AWS region. So in screenshot you can see region, AZ எல்லாம் பார்க்க முடியும் உங்களால. So the AWS region is all around the world as of today. There are 33 plus launched regions all around the world. அதுக்கான நேமிங் எப்படி தருவாங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான். ஒரு வேர்ல்ட் மேப் எடுத்துட்டு இது நார்த்து, இது சவுத் இல்லையா? ஸோ இப்போ ரீஜன் இங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா they will say இங்கே நார்த்னு போடுவாங்க. EU நார்த்து, யூஎஸ் நார்த்து, யூஎஸ்ல வெஸ்ட்ல இருக்கு இந்த ரீஜன், ஒரேகான் இங்கே இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி இப்போ ஏஷியா பெசிபிக்ல பார்த்தீங்கன்னா ஏபி, இப்போ ஏஷியா மேப்ல வந்து மும்பை சவுத்ல வரான். இப்போ சவுத்ல 2 இருந்துச்சுன்னா they'll mention AP South 1, AP South 2 போடுவான். சிங்கப்பூர் வந்து ஏஷியா ரீஜன்ல ஏஷியாங்கிற ஒரு பெரிய இடத்துல வந்து சவுத் ஈஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். 1னா ஒரு நம்பர், அவ்வளவுதான். இதே 2வது டைம் இதே இடத்துல லான்ச் பண்ண போறாங்கன்னா they'll mention AP South East 2. இப்போ சிங்கப்பூரும் சிட்னியும் ஏபி சவுத் ஈஸ்ட் ரீஜன்ல ஏஷியா பெசிபிக்ல சவுத் ஈஸ்ட் ரீஜன் இருக்குன்னா அங்க 2 ரீஜன் வைக்கிறான்னா 1க்கு 1 போடுவான், இன்னும் 2ன்னு போட்டுருவான், 3வதுக்கு 3ன்னு போடுவாங்க. சிம்பிள் தான். So that's how the region names are being done, very simply. Moreover, you can see the city name also. City name also உங்களால பார்க்க முடியும் இடத்துல வந்து. Fine. So that's a simple way of naming the regions and all. So region na basically ஒரு location தான். இப்போ we can say ஒரு சென்னையில வந்தாங்கன்னா சென்னை ஒரு region சொல்லிடலாம் நம்ம. Now first question is that how do I choose a region? Region எப்படி நான் choose பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are multiple reasons using which we can choose a region. First வந்து compliances, next proximity, next availability zone, அப்புறம் pricing. Compliance என்னது? With data governance and legal requirements, data never leaves a region without your explicit permission. Meaning, imagine that I am going to launch a service where I will provide services for all Aadhaar card holders. அதுக்காக நான் இந்தியன் இருக்க எல்லாட்டையுமே வந்து ஆதார் கார்டை நான் வந்து கலெக்ட் பண்ண போறேன். இப்போ அதை ஆதார் கார்டு நான் கலெக்ட் பண்ணி வைக்க போறேன்னா இந்தியன் கவர்மெண்ட் சேஸ் யூ ஹாவ் டு ஸ்டோர் த டேட்டா லோக்கல் இன் இந்தியா ஒன்லி. நான் ஆதார் கார்டை கலெக்ட் பண்ணி ஐ கேனாட் ஹோஸ்ட் இன் பாகிஸ்தான் ரீஜன் ஆர் சைனா ரீஜன் வைக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் காம்ப்ளைன்ஸோ உங்கள் கம்பெனி காம்ப்ளைன்ஸ் ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராக்சிமிட்டி.
Imagine that proximity to customer, not to developer. சரியா? Reduce latency. Meaning, imagine I sit in US. யூஎஸ்ல இருந்து தமிழ் மேட்ரிமோனிங்கிற ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ண போறேன்னா அந்த அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் நான் வந்து இந்தியாவில தான் பண்ணுவேன், அங்க பண்ண மாட்டேன். மேபி மும்பைலயோ ஹைதராபாத்லயோ பண்ணிப்பேன். ஏன்னா ஐ வாண்ட் மை கஸ்டமர் டு ஆக்சஸ் மை ஆப் வெரி ஃபாஸ்ட். தட்ஸ் கால் ப்ராக்சிமிட்டி டு கஸ்டமர். எங்க உங்க கஸ்டமர் அதிகமா இருக்காங்களோ அந்த லொகேஷன் நம்ம லான்ச் பண்ணணும். அதை அதுக்கப்புறம் we got availability zones, available services, sorry. See, with the region, new services and new features are not available in every region. உங்களுக்கு தேவைப்படுற சர்வீஸ் எல்லாமே எல்லா ரீஜன் இருக்கணும் அவசியம் இல்லை. சில சர்வீசஸ் மிஸ் ஆகலாம் சில ரீஜன்ல இருந்து. ஸோ வைல் சூசிங் தி ரீஜன் we have to make sure that அந்த ரீஜன்ல உங்களுக்கு தேவையான சர்வீசஸ் அங்க இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரைசிங் மாறுங்க, ஒவ்வொரு ரீஜனுக்குமே ப்ரைசிங் மாறும். ஸோ பேஸ்ட் ஆன் ப்ரைசிங் ஆல்சோ யூ கேன் சி. அந்த அமேசானை பொறுத்தவரை ப்ரைஸ் டிஸ்பிளே பண்றாங்க முன்னாடியே ஸ்க்ரீன்ல. ஸோ உங்களை ஈஸியாக பார்த்துக்க முடியும். ரைட். Next, talking about availability zone. See, each region has many availability zone. Many na usually 3 இருக்கும், minimum 2 இருந்தே ஆகணும், maximum we can have 6. இப்போ availability zoneக்கு எப்படி நேம் வைக்கிறான்னு பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். If you have a region called AP Southeast 2 which has 3 availability zone, they'll simply add ABC at the end. So if you see a name with the alphabet ending la முடியுது அப்படின்னா that's called availability zone. இது நம்பர்ல முடியுதுன்னா region. ஓகேவா? So each availability zone is one or more discrete data center with dual power, dual networking and dual connectivity இருக்கும். And இந்த 3 availability zoneயுமே வந்து ரொம்ப தூரமா வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வைக்க போறீங்கன்னா சென்னையில வந்து இது கோயம்பேடுல இருக்குன்னா இது ஈசிஆர்ல எங்கேயோ இருக்கும், இது கேளம்பாக்கத்துல எங்கேயோ இருக்கும். ஏன் தூரமா வைக்கிறாங்கன்னா ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் எனி நேச்சுரல் கெலமிட்டிஸ் இங்க எதனா ஆச்சுன்னா others can still work, function. That's the main reason to isolate it from any sort of disasters. And in the region, இந்த availability zoneலாம் they will be interconnected. அவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. எப்படி பேசுவாங்க? Not through internet and all. They will have a dedicated underground cable links. It will be ultra high bandwidth, ultra low latency networking cables இருக்கும். ஸோ உங்க டேட்டா இங்கே நீங்க மூவ் பண்றீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும் உங்களால. It's not through other third-party networks and all. So it also makes your data very safe within the cloud. So next வார்த்தை வந்து POP, point of presence, or we call it as edge locations. நான் சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், I'll explain itself. Imagine that you are living in இங்க ஒரு ஸ்மால் வில்லேஜ் வச்சுக்கலாம். அது ஸ்மால் வில்லேஜ் இயர், ஓகேங்களா? இந்த வில்லேஜ்ல 100 பேர் இருக்காங்க, உள்ள 100 பேர் மக்கள் வாழ்றாங்க. ஒரு வில்லேஜ் நேம் வந்து let's take it as X village. இந்த வில்லேஜ்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் we have one big shopping mall. ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்கு. இந்த வில்லேஜ் பக்கத்து எந்த ஷாப்புமே இல்லை. அப்ப இந்த வில்லேஜ் எக்ஸ் வாழ்ற மக்களுக்கு எதனா வேணும், பால் பாக்கெட்டோ நியூஸ் பேப்பரோ தயிர் பாக்கெட்டோ ஏதோ வேணும்னா இவங்க டிராவல் பண்ணி தான் போகணும். எங்க? இந்த மாலுக்கு. எவ்வளவு கிலோமீட்டரு? 100 கிலோமீட்டர். ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக கூட இங்க தான் போறாங்க. இந்த வில்லேஜ் வந்து நிறைய பேர் இந்த மாலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இங்க போறதால இந்த மால் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் தான் ஜெஃப் பெசோஸ். ஜெஃப் என்ன பண்றாருன்னா, he sees that there are a lot of people who are coming from this village. இந்த மாலோட பேர் AWS. நான் ஒரு சின்ன கடையை இங்க போட்டேன் அப்படி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இங்க அந்த கடையை போடுறாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, வித் ஆன்சர் ஆஃப் எஸ் ஆர் நோ, இந்த ஷாப்ல இந்த மால் கூடிய எல்லா பொருளுமே இங்க இருக்குமா, இல்ல சில விஷயங்கள் மட்டும் வச்சுப்பாங்களா? ஸோ ஆப்வியஸ்லி ரெக்வயர்ட் திங்ஸ், நியூஸ் பேப்பரு, இந்த பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, அரிசி பருப்புலாம் வச்சுப்பாங்க இல்லையா? அப்போ எல்லா சர்வீஸையும் வச்சுக்க மாட்டாங்க. they'll keep only basic information, இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வச்சுப்பாங்க. இந்த இடத்துக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ், POP. Imagine from Chennai there are lot of people who are accessing some services in AWS.
அப்போ அமேசான் என்ன பண்றாங்கன்னா எல்லா போர்டரையும் கொண்டு போயிட்டு அந்த ரீஜன்ல போடாம, ஐ மீன் அந்த ஹைதராபாத் மும்பைல போடாம, அந்த சர்வீசஸை அமேசான் இருக்கக்கூடிய உன்னோட ஓன் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ரெடா சென்டர்லயே லான்ச் பண்ணிடுறான். ஸோ தட் நம்மலாம் இங்கேருந்து அந்த சர்வீஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம், நம்ம அதரையும் போக தேவையில்லை. ஈவன் தேர் ஆல்சோ சேவிங் த மணி. இதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். ஸோ இன் பிஓபி இட் வில் பி ஃபாஸ்டர் ஃபார் லோக்கல் ரீஜன் ஏரியாஸ் அண்ட் ஆல். அண்ட் ஆல்சோ அதில் எல்லா சர்வீஸும் இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. இட் வில் பி a limited service only. And there are more than 250 or 216 plus POPs around the globe. Okay. So we'll access AWS console now. First, I'll show you how to create AWS console before we actually start working on it. That will be the next section. Okay. So far in this basic, if you have any